அனந்தாழ்வான் திருமலை திருப்பதியில் நந்தவனத்தில் பூவை பறித்து டெய்லி கொண்டு பெருமாளுக்கு சேர்க்கக்கூடிய பணியை ராமானுஜர் அவருக்கு கொடுத்துருக்க. இவரை சோதனை பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பூநகத்தை விட்டு கொத்த விட்டுருக்கார் பெருமாள். கையில் ரத்தம் படிகிறது, ஆனால் மாலைகள் பூ பறிக்கிறது மாலைகள் கட்டுறதுல தடை இல்லை. தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்கார். பெருமாள் கேட்கிறார், அனந்தாழ்வன்ட்ட பேசிகிட்டு இருக்கார். அவர் பூ கட்டிகிட்டே இருக்கார். அனந்தாழ்வா, உன்னை கடித்த நாகம் விஷமில்லாத நாகம், நல்ல வேளை ரத்தம் தான் வடிகிறது. ஒருவேளை விஷமுள்ள நாகம் உன்னை தீண்டி இருந்தால், நல்லா கவனிங்க, பெருமாள் எப்படி கேள்வி கேட்குறார் பாருங்க. விஷமுள்ள நாகமாக அது இருந்து உனது உயிர் போயிருந்ததுன்னு வச்சுக்கோ, உனது உயிர் பிரிந்திருந்ததுன்னு வச்சுக்கோ, நீ குருநாதர் பணி எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற. எனக்கு குருநாதர் பணி தான் முக்கியம், எனக்கு குருநாதர் பணி தான் முக்கியம் அப்படிங்கிறார் இல்லையா. ராமானுஜர் கொடுத்த இந்த மாலை தொடுக்கிற கைங்கரியம் தான் முக்கியம், நந்தவனம் தான் முக்கியம்னு சொல்கிறார் இல்லையா. பெருமாள் கேட்கிறார், விஷமுள்ள நாகமாக இருந்தால் நீ என்ன பண்ணியிருப்பேங்கிற. பெருமாளே, நான் வைகுந்தம் வந்திருப்பேன், விஷமுள்ள நாகம் கடித்து நான் இறந்துருந்தா வைகுந்தம் வந்திருப்பேன். வைகுந்தம் வந்தும் இந்த பணியை நான் தொடர்ந்து அங்கே செய்வேன் குருநாதரோட அனுகிரகத்தால் அப்படிங்கிறது.